ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாதி வெள்ளரி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் கட் பண்ணி உள்ள இருக்க சீடெல்லாம் தனியாக எடுக்கணும். இதை கட் பண்ணி உள்ள இருக்க அந்த விதை பகுதியை தனியாக அப்படியே கையில் எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்ல மாத்துங்க. அப்படியே தூக்கி போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதில வந்து தண்ணி மாதிரியான ஜூஸ் நெறையா இருக்கும். அதுதான் நம்மளுடைய இந்த வெள்ளரிப்பழ ஜூஸ்க்கு தனியான ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஸோ, அத அப்படியே தூக்கி போடாம, அந்த விதைய முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி எடுத்துட்டு, ஜூஸ் எடுத்துருங்க தனியா. ஏன்னா, இதில இருக்க டேங்கினஸும், அந்த சதை பகுதியில இருக்க இனிப்பும் ஒண்ணா சேரும்போது, நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும் ஜூஸ்க்கு. நார்மலா அந்த வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா, அந்த சத பகுதி மட்டும் எடுத்து நம்ம சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ சேர்த்து பெசஞ்சு சாப்பிடுவோம். அப்படியும் செய்யலாம். இல்ல நீங்க இந்த மாரி ஜூஸ் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வெறும் தேன் மட்டும் தான் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக சேர்க்க போறோம். பாலோ இல்ல மத்த பொருட்கள் எதுவுமே இல்ல. உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாரியான தேனை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துரலாம். யம்மியான டேஸ்டியான வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மிக்ஸியில போடும்போதே கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இல்லன்னா உங்களோட சில்னஸ்க்கு தகுந்த மாரி ஃப்ரிட்ஜில கொஞ்சம் வச்சு எடுத்து கூட நீங்க சர்வ் பண்ணலாம். நாங்க இன்னைக்கு நார்மலா தான் செஞ்சிருக்கோம். ஐஸ்லாம் போடல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க் யூ.